இப்போ நம்ம இந்த டூ ஜென்டில்மேன்ஸ் ஆஃப் வெரோனா இதோட கிளாசரி தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷ்ரக். ஷ்ரக்னா ரைசிங் ஒன் ஷோல்டர் ஸ்லைட்லி. அதாவது இந்த விருப்பம் இல்லாம இருக்கிற அந்த நடத்தையை தெரிவிக்கிறதுக்கு சும்மா அப்படி ஷோல்டர் இப்படி லைட்டா தூக்குவல்ல அப்படின்னு, அதுக்கு பேர் தான் அந்த ஷ்ரக். எக்ஸசைஸ் பண்றது கூட இந்த ஷ்ரக்னுவாங்க ஒரு சில இது. அதை தோள்பட்டி அப்படி நவுத்துறதுக்கு பேர் தான் ஷ்ரக். அடுத்து டியூனிக், ஏ லூஸ் கார்மெண்ட் வித்வுட் ஸ்லீவ்ஸ். அதான் அந்த லூஸா ஸ்லீவ் இல்லாம ஃபுல்லா இந்த அங்கி போட்டிருப்பாங்கல்ல, லூஸான அங்கி போட்டிருக்கிறது பேர் தான் டியூனிக். சிம்பிளா சொல்லலாம். பிளாக்கன்னா ரெடியூஸ்ட், குறைக்கப்பட்ட. ரெடியூஸ்னா குறையாது, ரெடியூஸ் ஆகுதுன்றல குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு பதில் ஸ்லாக் அண்ட் மீன்ஸ் ரெடியூஸ்ட். டிமீனர் அப்படின்னா அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், தோற்றமும் நடத்தையும். அதுக்கு பதில் டிமீனர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆர்ட்லெஸ், அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னசென்ட் அண்ட் வில்லஸ், கள்ளங்கபடமற்ற அப்பாவித்தனமானு வாங்க பாருங்க, அதான் இது. ஹாக்கன் அண்ட் செல்லிங் திங்ஸ் கிரைங் அவுட் லவுட். என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொருளை கூவி கூவி விற்கிறது. அதான் இந்த காய்கறி விற்கிறவங்க, இந்த பாய் விற்கிறவங்க கூவி கூவி விற்பாங்க பாருங்க தெருவில், அதுக்கு பேர் தான் ஹாக்கு. இன்னொரு மீனிங் இருக்கு, கோயிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அதுவும் டெசர்ட்னா அன்ஹாபிட்டட் அண்ட் அன்ஆக்குபைடு. இப்ப திஸ் இஸ் a deserted ஏரியானா இங்க யாருமே இல்லைன்னு அர்த்தம், வெட்ட வெளின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல யாரும் புழங்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எமிகிரேட். எமிகிரேட்னா ஒண்ணு இல்ல, டேக்கிங் அப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் another country. என்னன்னா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி வாங்குறது. இப்ப நம்ம இந்தியால இருக்கோம், புலம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்க சிட்டிசன்ஷிப் பெற்று வாழ்ந்தா அதுக்கு பேர் தான் எமிகிரேட். இப்ப வெக்ஸேஷன் அப்படின்னா அனாயன்ஸ், அப்படின்னா கோவம் அடைச்சு ஒரு மாதிரி எரிச்சல் அடையிறது, வெறுப்படையிறது, அதுக்கு பேர் தான் அனாயன்ஸ், வெக்ஸேஷன். வெக்ஸ் ஆயிட்டான்றதுல அதான். வெஸ்டிபியூல் அப்படின்னா லாபி, அப்படின்னா நடைபாதைன்னு அர்த்தம். லாபி இல்ல அந்த போர்ட்டிகோ சொல்லுவாங்கல்ல, வீட்டோட இந்த வறண்டா பகுதி, இந்த போர்ட்டிகோலாம் இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் லாபி. வீட்டோட முன்பகுதி, கார்லாம் விடுமே, அதுக்கு பேர் தான். இல்ல நடைபாதை, அதுக்கு சொல்லலாம். ஷாட்டர்னா குயிக் ஹை பிச் சவுண்ட், ரொம்ப ஹை சவுண்ட், ரொம்ப ஹை பிச் சவுண்ட்ல குயிக்கா கத்து. இந்த எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த இது பேசிட்டு இருப்பாங்கல்ல, எங்கேயாவது மைக் போட்டு எங்கேயாவது கூட்டம் போட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, ஹை பிச்சில் கத்துவானுங்க, அதுக்கு பேர் தான் சாட்டர். அதாவது பயங்கர சத்தத்தோட பேசிக்கிறது, அதுதான். இன்ட்ரூட்னா என்டர் வித்தவுட் பர்மிஷன். இந்த எக்ஸ்கியூஸ்னா நம்ம உள்ள போறது பர்மிஷன் கேட்போம். இன்ட்ரூட்னா என்டர் வித்தவுட் பர்மிஷன், பர்மிஷன் இல்லாம கதை உடச்சு உள்ள போறது, அதுக்கு பேர். ரபுல் அப்படின்னா டெப்ரிஸ் ஆர் broken bricks, அதாவது இடிந்து கட்டடத்துடைய இடிபாடுகள். சிம்பிளா சொல்ல போனா பாழடைஞ்ச கட்டடம்.